மக்கள்லாம் முத நாள்ல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்களா, உடனே நம்ம ஊடக புலிகளுக்கெல்லாம் வந்து கொந்தளிப்பு வந்து அங்கே ஏதோ ஒரு புரட்சி நடக்குது. நம்ம நேராக போகிறோம், விஜய் ரசிகர்கள் எல்லாம் பார்க்குறோம், அவங்ககிட்ட இருந்து சீற்றம் வரக்கூடிய ரிப்போர்ட்லாம் வாங்கி அப்படியே வந்து அனல் பறக்கிற செய்தியை கொண்டு போகிறோம்னு சொன்னால் வந்தவங்க பூரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏன் நேற்றையிலேருந்தே இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், விஜய் அண்ணாவை பார்க்கணுங்க அப்படின்னு. அப்படி காத்து கிடந்து பார்த்து நீங்கள் அவர் என்ன செஞ்சிருவார்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பார்த்து செய்வாருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது அரசியல் நோக்கம் இருக்கா? அதெல்லாம் அண்ணா பார்த்துக்குவாருங்க. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது? எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, அண்ணா வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. நம்ம பாவம் வயிற்று பசியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல, ஐயா சாமி துறை ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா, அது மாதிரி தான் வந்தவங்களுடைய நிலைமை போகிற. விஜய் அண்ணா ஏதாவது பார்த்து செய்யுங்க. இப்படி ஒரு கேவலமாக தமிழ் சமூகத்தில் இளைய சமூகம் மாறி இருக்குது. இது வந்து விஜய் குறை சொல்றதுக்கு சொல்ல, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகளாக அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய அரசியல் இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற கேள்வியும் வச்சுக்கோ. நம்ம எப்போவுமே இதே விமர்சனமாக வைக்கிறதுனால வந்து அதை விட்டுருவோம். அங்கே நடந்தது இதுதான்.